ஜி.ஆர். சுரேந்திரநாத் ஒரு கதை எழுதியிருப்பாரு. அவள் எத்தனையோ முறை சொல்லியும் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வர அவள் கணவன் மறுத்து கொண்டே இருக்கான். இறுதியாக காதலின் வலி தாங்க முடியாமல் இந்த மனைவி ஒரு இமெயில் எழுதுறாங்க. இந்த வீட்டுல உன்னுடைய புகைப்படம் இருக்கு, ஆனால் உன் புகைப்படத்திற்கு உன்னை போல் காதலிக்க தெரியவில்லை. நீ வாங்கி கொடுத்த புடவைகளிலே எனக்கு பிடித்த புடவையும் உனக்கு பிடித்த புடவையாக ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை கட்டிக்கொண்டு வந்து உன்னை எழுப்புகிறேன். உன்னை போல் உன் தலையணைக்கு எழுந்திருக்க தெரியவில்லை. உனக்கு பிடித்த வத்த குழம்பும் உனக்கு பிடித்த வாழைக்காய் கறியும் உனக்கு பரிமாறி விட்டே நான் உண்ணுகிறேன். உன் தட்டிற்கு சாப்பிட தெரியவில்லை. அந்த இமெயில இப்படி முடிச்சிருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் வாழ்க்கை நடத்த முடியுமா? கான்காலில் காதலிக்க முடியுமா? ஈரோப்பை இங்கு நகர்த்த முடியுமா? இமெயிலில் என் உயிர் பிரியுமான்னு அந்த மனைவி கேட்டதா அந்த இமெயில முடிச்சிருப்பாங்க. இந்த இமெயில் ஏதோ அவனை என் மனதை ஏதோ உறுத்த உடனே தனது மனைவிக்கு தொலைபேசியில தொடர்பு கொள்றாங்க. எனக்கு பிடித்த வத்த குழம்பையும் வாழைக்காய் கறியும் சமைப்பதற்கு தயாராக இரு. நீ சமைத்து முடிக்கும் அந்த தருணத்தில் நான் அங்க இருப்பேன் அப்படின்னு அந்த கணவன் சொன்னதாக அந்த கதையில வருங்க. ஜி.ஆர். சுரேந்திரநாத் இந்த கதையை இப்படி முடித்திருப்பார். இனிமேல் அந்த வீட்டில் புகைப்படமும் காதலிக்கும். இனிமேல் அந்த வீட்டில் தலையணையும் எழுந்து நிற்கும். இனிமேல் அந்த வீட்டில் அந்த வத்த குழம்பையும் வாழைக்காய்க்காரையும் தட்டும் சாப்பிடும். இனிமேல் அந்த வீட்டில் காதல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும்னு அந்த கதையை ஜி.ஆர். சுரேந்திரநாத் முடிச்சிருக்காரு.